யாராலுமே நம்பவே மாட்டாங்க. நம்ம வந்து இது இல்ல, இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னா வந்து அது ஏத்துக்கொள்ள அது வந்து உண்மையை சொன்னோம்னா நம்பவே மாட்டாங்க. நம்ம உண்மையை சொல்லும்போது அதுதான் பொய் மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. பொய் வந்து உண்மையாயிரும். ஆபீசர்ஸ்கள் காசு கொடுப்பாங்க, வழக்குக்கு வக்கீலுக்கு காசு கொடுப்பாங்க, அல்லனா ஊர் யாராவது நியாயம் தீர்க்க முடியாது வரலான ஊர் தலைவர்கள் அந்த மாதிரி நியாய விசாரிக்க வருவாங்கல்ல, அவங்களுக்கு வந்து காசுனால கொடுத்து அவங்கள பொய் சாட்சி சொல்ல வச்சு கூடயே இருந்து உண்மைய அப்படியே திருச்சி பொய்யாய் ஸ்ப்ரெட் பண்றது. இவங்க செய்யற ஊழியமே சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது சரி கிடையாது அப்படின்னு உள்ள வரணும்னு நினைக்கிறவங்ககிட்ட கூட ஒரு தவறா யாருனே பார்க்காமலேயே அப்படியே சொல்லி விட்டுறாங்க. கூட எங்களெல்லாம் ரொம்ப கலங்கடிச்சு விட்டாங்க. கலங்கடிச்சாங்க எங்கள் ஆரம்ப காலகட்டத்திலலாம் ஜாசம் யூடியூப் சேனலில் வந்து கலங்கடிச்சு விட்டாங்க. பொய் சொன்னால் இந்த இடத்துல சண்டை வரும், இல்லைன்னா பிரிவினை உண்டு பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனை உருவாக்கலாம்னு தெரிஞ்சு அழகாக அந்த பிட்ட போட்டு நம்புற மாதிரியே பொய்யே உண்மை மாதிரியே திருச்சி விட்டுருவாங்க. அவங்க செய்யற தவற மறைக்கிறதுக்கு கூட நம்ம மேல வந்து அது பொய்யா பழி சொல்லி அப்படியே வெளியே அப்படியே பரப்புறது. ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க நம்மள அப்படியே ஒரு அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, அவற்றை இல்லாத காசாங்க, அவற்றை காசு அவர் கூடி. நான் உண்மையிலே சொன்னேன், உங்க வாய் அப்படியே நடக்கணும். வாய் இருக்கு பாருங்க, அந்த வாயை அடைக்கணும். பேச முடியாது நாவுகள் வாய்கள் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. நன்றி. கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். இந்த பாஸ்டர் சுந்தர்சிங் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நாங்கள் ஜெப வீடியோவை நாம் போடுகிறோம். ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்துக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கோம். அதுக்கு நாங்கள் வந்து பல வருஷங்களாக ஜெபத்தில் நிறைய நன்மைகள் பெற்றிருக்கோம். அநேகருக்கு ஜெபத்தினால் விடுதலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் அந்த ஜெபம் என்பது அதனுடைய சாரம் என்ன, அதனுடைய ஆசீர்வாதம் என்னங்கிறனால நாங்கள் இந்த ஜெபத்தை பற்றி நாங்கள் நல்லா விரிவாக எப்படி ஜெபிக்கணும், எப்படி தெளிவாக ஜெபிக்கணும் அப்படிங்கிற காரியத்தில் நாங்கள் வந்து ரொம்ப இருக்கணும். அதை வச்சு தான் நாங்கள் இந்த வீடியோஸ் நாங்கள் போடுகிறோம். இப்போ இந்த வீடியோஸ் வந்து இப்போ எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க, நிச்சயமாக அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நாங்கள் போடுகிற ஹெட்டிங்கை பார்த்துட்டு நீங்கள் வந்து இது எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் விலகி போயிட வேண்டாம். நீங்கள் எங்களோடு கூட இணைஞ்சிங்கன்னா அது அநேகருக்கு நிச்சயமாக அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். இதில் சம்மந்தப்பட்டவங்களுக்கும் ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது ஒரு மிகப்பெரிதான ஊழியமாகவும் இருக்கும். நீங்கள் அதை செய்யுங்க, நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட நம்மேல் பொய்யாய் குற்றம் சாட்டுகிறவர்கள் மேல் நியாயம் தீர்க்கும் நேரம் வந்தது. நியாய தீர்ப்பு காலம் நேரம் வந்துச்சு. ஏன்னா அந்த பொய்யாய் குற்றச்சாட்டு, இந்த பொய் சாட்சி, பொய் வழக்கு, இந்த பொய்ங்கிறது வந்து அதாவது வாழ்க்கையவே தலைகீழ மாற்றி போட்டுரும். நம்ம அந்த பொய் நம்ம வாழ்க்கையில் இடப்பட்டுச்சுன்னு வைங்களேன், பொய் வாழ்க்கையில் இல்லைன்னு நிரூபிக்க வருஷ கணக்கில் போயிடும். பொய் வந்து ரொம்ப ஈஸியாக பரவிடும், பயங்கரமாக பரவிடும். நம்ம மேலே ஈஸியாக பொய்யை பரவிட்டான்னு அப்படியே பச்சை தீ எரிஞ்சிட்டே இருக்கும். அந்த தீயை அணைக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாயிரும். ஆண்டவர் தான் பார்த்து அதுக்கு உண்டான நியாயத்தீர்ப்பு. இன்றைக்கும் கூட உங்கள் வாழ்க்கையில் இதை காண்கின்ற நீங்கள் கூட வாழ்க்கையில் ரொம்ப நாட்கள் இந்த பொய்யினால், பொய் சாட்சினால், பொய் குற்றச்சாட்டுனால் மன உளைச்சல் அடைஞ்சு இனிமே என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. நிச்சயமாக ஆண்டவர் விசாரிக்கிற காலம் இது, நியாய தீர்ப்பு கொடுக்குற காலமும் இருக்குது. இந்த நேரத்தில் ஆண்டவர் இந்த பொய்யாய் நம்ம மேலே பொய்யாய் குற்றச்சாட்டுகிறவங்க, பொய் சொல்கிறவங்க, பொய்யினால் சண்டை இழுத்து விட்டவங்களுக்காக நியாய தீர்ப்பும் விசாரிக்கும் காலம் வந்தது. அதுக்கு தான் இந்த வீடியோ. நம்ம
இப்போது இந்த பொய் பிணைக்கிறவங்க 2 கேட்டகரி இருக்காங்க. 2 கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி வந்து என்ன செய்வாங்கன்னா, கூடயே இருப்பாங்க. நம்ம கூடயே இருந்து நம்ம என்னென்ன பண்றோம், என்னென்ன செய்றோம், என்னென்ன பேசுறோம், அதை வந்து அப்படியே போய் வெளியே ஸ்ப்ரெட் பண்றது. அது வந்து எப்படின்னா கூடயே இருந்து குடும்ப உறுப்பினர் உண்மைய அப்படியே மாத்துறது, திருச்சி பொய்யாய் ஸ்ப்ரெட் பண்றது. ஒருவேளை அவங்க செய்யற தவறை மறைக்கிறதுக்கு கூட நம்ம மேல வந்து அது பொய்யா பழி சொல்லி அப்படியே வெளியே அப்படியே பரப்புறது, குடும்பத்தாரோடையும் பரப்புறது, வெளியும் பரப்புறது. இப்படி இது ஒரு கேட்டகரி. அதாவது 2 அந்த நம்மளோடு கூட இருக்கிறவங்க தான், நம்ம சொந்த பந்தம், நம்ம குடும்பத்துல கூட இருப்பாங்க, நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் இருப்பாங்க, உறவினர்களாக இருப்பாங்க, வேலை ஸ்தலத்தில் இருப்பாங்க, சபையில் இருப்பாங்க, நம்மளோடு கூட நம்மளை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குற மனிதர்கள் தான் இந்த பொய்யை வந்து நம்மளோடு கூட இருந்து சந்தர்ப்பத்தை பார்த்துட்டே இருப்பாங்க. இந்த இடத்துல பொய் சொன்னால் இந்த இடத்துல சண்டை வரும், இல்லைன்னா பிரிவினை உண்டு பண்ணலாம், இல்லைன்னா பிரச்சனையை உருவாக்கலாம்னு தெரிஞ்சு அழகாக அந்த பிட்டை போட்டு நம்புற மாதிரியே பொய்யை உண்மை மாதிரியே திரிச்சு விட்டுருவாங்க. நம்மளை பற்றி அவதூறும் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா நம்மளை பற்றி ரொம்ப அவதூறு பண்ணி அசிங்கமாக பேசி விட்டுருவாங்க, நம்மளை தவறான நபர்களாக திரிச்சு விட்டுருவாங்க. இல்லைன்னா அந்த மாதிரி கேட்டகரி இருப்பாங்க. இவங்க அவதூறு பரப்பிட்டு நம்மளை அவமானப்படுத்துறதுக்காக இந்த காரியத்தை இவங்க பண்ணிடுவாங்க. இன்னொரு கேட்டகரி என்ன செய்வாங்கன்னா, நம்மளோடு கூட இருந்து அவங்க நம்ம ஏதாவது அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், அந்த தப்பை வந்து நம்ம வந்து சுட்டி காண்போம், இல்லைன்னா இது தப்புன்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த இடத்துல உடனே இவங்க ரொம்ப பரிசுத்த மனவாட்டியாய் அப்படி நான் வந்து உண்மை தான் இருக்கேன்னு சொல்லி என்னென்ன பேசணுமோ தவறாக பேசணுமோ அந்த மாதிரி தவறாக பேசிடுவாங்க. இது வந்து இது கேட்டகரி. இது போக இன்னொரு கேட்டகரி, நம்மளை பற்றி பொய்யாய் அவதூறு கிளப்பி அரசாங்கத்துலேயும் கோர்ட்லேயும் வழக்கம் போட்டு பக்கத்தில் இருக்க நம்ம அந்த நிலங்களுக்காக, வீடுகளுக்காக, சொத்துக்களுக்காக இவங்க பொய்யான இதை சொல்லி எதுவாக இருந்தாலுமே அப்படி பல ஆதாரமே இல்லாமல் ஆமாம் பிணைச்சு விட்டுறது. அவங்க வந்து பிணைச்சி விட்டுருவாங்க. இவங்க சண்டைகளுக்கு விடுவாங்க, அவமானமும் படுத்துவாங்க, பிரிவினையும் உண்டு பண்ணுவாங்க. இது பொய்யினால் வர்றதான காரியம். நம்மளுடைய சொத்தையும் கூட பொய்யினால் சொல்லி அபகரிப்பாங்க. அதுக்கு வந்து உறுதுணையாக என்ன செய்வாங்கன்னா, ஆஃபீஸருக்கு காசு கொடுப்பாங்க, வக்கீலுக்கு காசு கொடுப்பாங்க, இல்லைன்னா யாராவது நியாயம் தீர்க்க முடியாது வரலான ஊர் தலைவர்கள் அந்த மாதிரி நியாயம் விசாரிக்க வருவாங்கள்ல, அவங்களுக்கு வந்து காசுனால கொடுத்து அவங்கள பொய் சாட்சி சொல்ல வச்சு அப்படி அந்த மாதிரி ஒரு வழக்குக்கு கொண்டு போயிடுவாங்க. இவங்க வந்து நம்மளோடு கூட இருந்து செய்கிறவங்க. இது ரொம்ப நான் சொல்கிறது ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கேன், ஆனால் அந்த பொய்யினால் வர்றதான வேதனை இருக்கு தெரியும். அந்த வேதனை இருக்கு பாருங்க, தூக்கமே இருக்காதுங்க. அதாவது உண்மையாய் இருக்கிற ஒரு மனிதனுக்கு வந்து மனம் உளைச்சலுங்க. பொய் குற்றச்சாட்டை வந்து பண்ணிட்டாங்க, தாங்கவே முடியாது. சாதாரணமா வந்து அது இல்லைன்னு வந்து நிரூபிக்கவே முடியாது. ஆமா, அந்த அளவுக்கு அவங்க வந்து அதை வந்து ஜோடிச்சு வச்சிருவாங்க. யாராலுமே நம்பவே மாட்டாங்க. நம்ம வந்து இது இல்ல, இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னா வந்து அது ஏத்துக்கொள்ள முடியாது. அது வந்து உண்மையை சொன்னோம்னா நம்பவே மாட்டாங்க. உண்மையை சொல்லும் போது அதுதான் பொய் மாதிரி இருக்கும். பொய் வந்து உண்மையாயிரும். அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாங்க. இவங்க ஒரு கேட்டகரி. இவங்களுக்கு தான் ஆண்டவர் இன்னைக்கு இவங்களுக்கு ஃபைனல் பண்ண போறாரு. நியாயம் தீர்க்க விசாரிச்சு நியாயம் தீர்க்க போறாரு. அதுக்கு வேத வசனம் இருக்கு, அதை நம்ம பார்க்கலாம். 2வது கேட்டகரி ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்மளை பற்றி எதுவுமே தெரியாது. நம்ம குடும்பத்தை பற்றி, நம்ம வேலையை பற்றி, நம்முடைய சொத்து பத்திரத்தை பற்றி, ஊழியங்களை பற்றி, நம்முடைய பேக்ரவுண்டை பற்றி எதுவுமே தெரியாது. அடிச்சு விடுவாங்க, பார்க்கணும், இஷ்டம் போல் அடிச்சு விடுவாங்க.
அவங்க அந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. அவங்களும் மோசமானவங்க. அதாவது நம்ம யாருன்னே தெரியாது. நம்ம புதுசாக போய் வேலை பார்க்குற இடத்துல இருப்போம். வந்து நம்மளை இப்படி எட்டி தான் பார்த்துருப்பாங்க. வேறு என்னன்னு கூட பேருன்னு கூட கேட்க மாட்டாங்க. பரப்பி விட்டுருவாங்க. இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி முன்னாடி கூட சொல்லிடுவாங்க. ஆமாம். நாங்களாம் நிறைய ஊருக்கு போயிருக்கனால சொல்கிறேன். நான் பல ஊருக்கு நாங்கள் போயிருக்கனால, பல இடத்துல வேலை பார்க்குறதுனால இவங்க ரொம்ப ஈஸியாக பரப்பிடுவாங்க நம்மளை பற்றி. போக முன்னாடி இவங்க அப்படித்தான், இவங்க இப்படித்தான். ஆமாம், நாங்கள் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே சொல்லிடுவாங்க. எங்களை பார்த்து ரொம்ப எட்டவே நிற்பாங்க. யாரும் ரொம்ப கிட்டவே வர மாட்டாங்க. அதுக்கப்புறமா பார்த்து எங்களுடைய நடவடிக்கையை பார்த்து, ஆஹா இவங்க இப்படி ஆட்களாவா இருக்கிறாங்க, நம்ம எவ்வளோ யாரோ சொன்னது கேட்டு நம்ம தவறாக இவங்களை புரிஞ்சுக்கிட்டோமே, அது புரிஞ்சு கொள்ளதுக்கே லேட் ஆகும். அப்படி நம்மளோட கூட அப்படி இந்த மாதிரி எதை பற்றி யோசிக்காம தெரியாமலேயே அடிச்சு விடுவாங்க. இவங்களா ஒரு கற்பனையை வச்சு அடிச்சு விட்டுருவாங்க. அந்த அது வந்து ஊழியத்துலேயும் கூட நிறைய நடக்கும். நம்ம சபை இயேசு மின்சுலா சபையை கூட ஊழியனா எப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்கும். அவங்க அழைப்பு வேற மாதிரி இருக்கும். ஆண்டவர் எங்களை அழைச்ச அழைப்பு வேற மாதிரி இருக்கும். அவங்க ஊழியம் ஒரு வித்தியாசமா இருக்கு, எங்க ஊழியம் ஒரு வித்தியாசமா இருக்கும். அவங்க ஊழியம் மட்டும்தான், அவங்க என்ன ஸ்டைல்ல போறாங்க அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். நாங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான வேற ஸ்டைல்ல போனா இவங்க செய்யற ஊழியமே சரி கிடையாது, இது சரி கிடையாது, அது சரி கிடையாது அப்படின்னு உள்ள வரணும்னு நினைக்கிறவங்ககிட்ட கூட ஒரு தவறா யாருனே பார்க்காமலேயே அப்படியே சொல்லி விட்டுரு. நம்மள பேசவும் மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, தூரத்துல இருந்தே பார்ப்பாங்க. அது மட்டுமில்ல ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க நிறைய காசு வச்சிருக்கீங்க நம்மள. அப்படியே ஒரு அந்த ஊழியக்காரங்க சொன்னாங்க, அவற்றை இல்லாத காசாங்க, அவற்றை காசு அவர் கூடி. நான் உண்மையிலே சொன்னேன், உங்க வாய் அப்படியே நடக்கும், அப்படியே நடக்கும். ஆண்டவர் எங்களை அப்படிதான் நடத்திருக்காரு, ஆண்டவர் அப்படி நடத்திருக்காரு அப்படின்னு நினச்சிக்க வேண்டாம். ஆனால் தவறாக சொல்லிடுவாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், அங்கே இருக்க விசுவாசி எவ்வளோ கட்டம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தவறான ஒரு இதை பொய்ய அப்படி பரப்பாங்க. யூடியூப்பில் கூட எங்களெல்லாம் ரொம்ப கலங்கடிச்சு விட்டாங்க. கலங்கடிச்சாங்க எங்கள் ஆரம்ப காலகட்டத்திலலாம். ஜாசம் யூடியூப் சேனலில் வந்து கலங்கடிச்சு விட்டாங்க எங்களை. ரொம்ப ரொம்ப அவதூறு பண்ணி எங்களை வந்து எவ்வளோ கேவலமாக எங்கள் பிள்ளைகளையும் சரி எங்களையும் சரி ரொம்ப கேவலப்படுத்தி நிறைய யூடியூபர்ஸ் அனுப்பினாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபை எங்களோட இருந்தது. நாங்கள் ஃபர்ஸ்ட் இந்த ஊழியம் ஆரம்பிக்கும் போது எதையும் ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன். அதாவது வந்து எங்களை பற்றியோ எங்கள் குடும்பத்தை பற்றியோ, அதாவது வந்து நன்மையான காரியங்கள் நல்லது வந்தாலும் அந்த மகிமை வந்து ஆண்டவர் ஒருவருக்கே. ஆண்டவர் எங்களை ஊழியத்துக்கு அழைக்கும் போதே இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் அழைச்சாரு, இந்த ஊழியத்தின் நிமித்தமாக வர்ற மேன்மை அனைத்தும் எனக்கு. அதே மாதிரி இந்த ஊழியத்தின் நிமித்தமாக உனக்கு நிந்தை பாடுகள் எது வந்தாலும், நீ அவதூறாக பேசினாலும், நெகட்டிவா என்ன பேசினாலும், அதுவும் பொய்யா குற்றச்சாட்டு பேசினாலும் அதுவும் என்னதான் செய்யறோம் அப்படின்னு ஆண்டவர் எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை கொடுத்து எனக்கு தான் மகிமையும் எனக்கு தான். அதனால இந்த இதுல வந்து நீ பெருமை பாராட்டுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீ துக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னே ஃபர்ஸ்டே சொல்லி எங்களை இந்த ஊழியத்துக்கு அணைச்சதுனால, ஊழிய பதினாலும் சரி எங்க குடும்ப பதினாலும் சரி நெகட்டிவா யார் பேசினாலுமே வந்து நாங்க வந்து வருத்தம் இருந்தாலுமே ஆனா ஆண்டவர் கருத்துல ரொம்ப துக்கம் இருக்கும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆண்டோட வேதனை இருக்கும், தனிமையில உட்காந்து அழுக வரும், என்ன பண்றதுன்னே தெரியாது, தகச்சு போய் நிற்போம். ஆண்டவருக்கு அப்படியெல்லாம் ஊழியத்தை விட்டு ஓடிடலாமா அப்படிங்கிற சூழ்நிலாம் வந்துச்சு. அப்படியெல்லாம் சூழ்நிலை வந்தது இந்த பொய்யான குற்றச்சாட்டுக்கு நம்ம வரும்போது. ஆனா தேவன் கூட இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் கூட இருந்தார். இப்பொழுது ஆண்டவர் இந்த பொய்யாய் குற்றச்சாட்டுகளுக்கு ஒரு மிக பெரிதான நியாய தீர்ப்பு நாளை ஆண்டவர் கொடுக்கிறார். எரேமியாவின் புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், இதோ இடும்புள்ளவனே நான் உனக்கு விரோதமாக வருகிறேன் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாருங்க, இதோ இடும்புள்ளவனே. இந்த பொய்யாய் குற்றச்சாட்டு இடும்பு பண்றவங்க, வேணுக்குன்னு பண்றவங்க இவங்க வந்து அதாவது உண்மையில இவன் என்னை எதிர்த்தான் அதனால நான் செஞ்சேன் அப்படிலாம் கிடையாது.
இவங்க வேணுக்குன்னு பண்ணுறதுனால ஆண்டவர் அதை இடும்புள்ளவன் சொல்றாரு. இந்த இடும்புள்ளவனே நான் உனக்கு விரோதமா நான் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை விசாரிக்கும் காலம் ஆகிய உன்னுடைய நாள் வந்தது. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, உன்னை விசாரிக்கும் காலம் உன்னுடைய நாள். இந்த பொய் சாட்சி சொல்றவங்க, பொய்யை பிணைக்கிறவங்க, பொய்யை வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க, பொய் மேலே பொய் குற்றச்சாட்டு பண்ணி எப்படி நான் தான் உண்மையானவன் அப்படின்னு சொல்கிறவங்க, உண்மையான ஊழியக்காரங்களை கீழே தள்ளிட்டு அவங்க பொய்யான ஊழியக்காரங்க வந்து நாங்கள் உண்மையான ஊழியக்காரங்க, நாங்கள் தான் உண்மையான தீர்க்கதரிசின்னு சொல்லிட்டு பொய்யான ஆட்கள் வந்து எழும்பி நிறைய பேர் இந்த பொய்க்குள்ள கடந்து வருவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் அவங்களை எல்லாத்துக்கும் விசாரிக்கும் நாள் வந்துருச்சு. ஆண்டவர் விசாரிக்க போகிறார். இன்றைக்கு ஆண்டவர் விசாரிக்கிறார். விசாரிக்க மாத்திரமல்ல, 36ஆம் வசனம் இது வந்து இது படிக்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படின்னா, பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும். பட்டயம் பொய்களை பிணைக்கிறவர்கள் மேல் வரும். பட்டயம் வந்து ஆண்டவருடைய நியாயத்திற்கு விசாரிச்சுட்டு பட்டயம் இறக்கிறாரு. பொய்யில இருக்கிறவங்க, நமக்கு விரோதமா, நம்ம குடும்பத்துக்கு விரோதமா, சபைக்கு விரோதமா பொய்யை வச்சு இவங்க காலங்காலமா மகிழ்ந்து இருந்தவங்க இப்போ வந்து பட்டயம் வருது. அவர்கள் பைத்தியக்காரராவார்கள். அவங்க பைத்தியக்காரராவாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதாவது யோசிச்சு பாருங்க, அவங்க நினைக்காங்க நான் பொய் சொன்னேன், நான் பொய் சொல்லி நான் சாதிச்சிட்டேன், பொய் சொல்லி நான் அப்படின்ட்டேன், இன்னைக்கு உலகம் முழுக்க நான் வந்து என்னைய பரிசுத்தமாக ஆக்கிட்டாங்க, இன்னைக்கு உண்மையானவங்க கீழே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சாதிக்கிற உலகத்தில் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தலைகீழாய் ஆண்டவர் மாற்றுகிறார், பட்டயத்தை இறக்குறார். அவங்க பைத்தியக்காரங்களாகிறாங்க, ரோடா போயிருவாங்க. ஆண்டவர் சொல்ற வாசனம், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் சொல்ற வார்த்தை. ஆனா நம்ம இப்ப அதுக்காக ஜெபிக்க போறதில்ல, நம்ம கண்டிப்பா அப்படி ஜெயிக்க போறதில்ல. அது ஆண்டவர் என்னவும் பண்ணிட்டு போறாரு. ஆனா நாம ஒரு காரியத்துக்காக மெயினா ஜெபிக்கணும். இந்த பொய்யினால மன உளைச்சல் அடைஞ்சு பாதிக்கப்பட்டோம். அதனால ஆண்டவர் நம்ம இனி வரக்கூடிய நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில பொய்ங்கிற வாழ்க்கையே வரக்கூடாது. அந்த பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படும். அதுதான் சங்கீதம் 63:11 அழகா இதுன்னு சொல்லியிருக்காங்க. பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படும். பொய் பேசுறவனுடைய வாய் அடைக்கப்படும். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். பொய் பேசுறவனுடைய வாய் அடைச்சிடணும். இன்னைக்கு ஆண்டவர் நியாய தீர்ப்பு ஒன்று பைத்தியமாயிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம அந்த நியாய தீர்ப்பு நான் வரல, அந்த பகுதிக்கு நான் வரல. எப்படியாவது ஆண்டவர் ரட்சிப்புக்கு கொடுக்கணுங்கிற ஒரு எண்ணம் எனக்கு எப்பவுமே உண்டு. நாங்க எத்தனையோ நாட்கள் வருஷ கணக்குல அந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆண்டவர் நமக்காக வழக்காடி இப்படி எல்லாம் செய்வாரா, செய்ய போகிறாரா அப்படிங்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா நாம ஜெபிக்கிறது இனி நம்மளுடைய வாழ்க்கையில, நம்ம குடும்பத்துக்கு, நம்ம சபைக்கோ ஊழியத்துக்கோ இனிமேல் நம்ம வேலை ஸ்தலத்தில் பொய்யான குற்றச்சாட்டு வரக்கூடாது. அந்த பொய்ங்கிறதான வாய் இருக்கு பாருங்க, அந்த வாயை அடைக்கணும் ஆண்டவர். இந்த வாயை அடைச்சிட்டுன்னு வைங்களேன், நம்முடைய வாழ்க்கையில நம்ம போயிட்டே இருக்கலாம். நியாய தீர்ப்பு அவருடையது. அது அவர் என்ன செய்வோம், மனம் திரும்பட்டும், இல்லையா அவர் சித்தம் போல் நடக்கட்டும். அதனால இன்னைக்கு நம்ம இந்த பொய்னால இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுக்காக நம்முடைய வாழ்க்கை நிறைய வருஷ கணக்கில் பொய்யினால் பாதிக்கப்பட்ட மன உளைச்சலாகி ஊழியத்துக்கு வந்த பிறகு கூட பொய்யினால் பிணைக்கப்பட்டு ஊழியமே வேண்டான்னு ஓடிடலாமாங்கிற ஒரு சூழ்நிலைக்கு வந்த போதிலும் தேவன் கூட இருந்து ஒரு நாள் நியாயம் தீர்ப்பினார். அந்த நியாயம் தீர்க்கிற நாள் தான் இன்றைக்கு தான் ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறார். எங்களோடு கூட இணைந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த வேலைக்காக நன்றி சோதரிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நம்முடைய ரத்தத்தால கழுவி சுத்திகரிக்குமாறு வேண்டுகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அல்ல, இந்த நிமிடம் வரைக்கும் எங்களை காத்து
ஆண்டவரே உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இந்த பொய்யினால ஆண்டவரே, பொய் குற்றச்சாட்டுனால, பொய் சாட்சினால எவ்வளவோ இழந்து போயிட்டோம் ஆண்டவரே. மன உளைச்சல் அடைஞ்சிருக்கோம், மன உளைச்சல் அடைஞ்சிருக்கோம் ஆண்டவரே. காலா பாலா தூ காலா பாலா காலா பாலா காலா. எங்க துக்கங்கள் எல்லாம், எங்க கண்ணீர் எல்லாம், எங்க கவலை எல்லாம் ஆண்டவரே, எங்க பெருமூச்செல்லாம் அறிகிற தேவன் ஆண்டவரே, நீர் இறங்க மாறுவேன். இப்பொழுது ஆண்டவரே, இந்த பொய் இடும்புள்ளவனுக்கு விசாரிக்கும் காலம் வந்ததுன்னு சொன்னீங்க. உனக்கு விரோதமாய் வருகிறேன் சொன்னீங்க ஆண்டவர். இப்பொழுது வருமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. பொய்யினால் இடும்பு ஆண்டவரே செய்கிறதால் ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், அவங்க குடும்பத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியருக்கு விரோதமாய், பொய்யாய் பேசுறதுக்கு விரோதமாய் நீர் இறங்குமாறு வேண்டிக்கிறோம், இறங்குமாறு வேண்டி. துலாக்காலா பாலா காலா பாலா காலா, துலாக்காலா பாலா காலா பாலா, துலாக்காலா பாலா காலா. பொய் பேசுவடைய வாய் அடைக்கப்படும், அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால். துலாக்காலா பாலா காலா பாலா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொய் பேசுவடைய நாவுகள், வாய்கள் அடைக்கப்படும் இயேசுவின் நாமத்தினால. காலா பாலா காலா, துகாலா பாலா காலா பாலா காலா. பல 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 துகாலா பாலா காலா பாலா. ஆவியானவரே, இப்பொழுதும் கூட கர்த்தாவே எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. சாட்டினால் கூட கர்த்தாவே, எந்தெந்த குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், அவருடைய பொருளாதாரத்தை இழந்திருக்கிறார்கள், அவருடைய வேலையை இழந்திருக்கிறார்கள், குடும்ப சமாதானத்தை இழந்திருக்கிறார்கள், பிரிவினை எல்லாவற்றையும் கூட கர்த்தாவே, குடும்ப உறுப்பினர்கள் பிரிவினை எல்லா காரியத்திலும் கூட கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்பு கூட கர்த்தாவே நாளை இன்றைக்கு குறித்ததற்காக நன்றி தோப்பனே. ஆவியானவரே, பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கூட கர்த்தா விடுதலையாக்கினதற்காக இன்றைக்கு பொய்யாய் குற்றச்சாட்டுகள் ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் பொய்யாய் சொல்லக்கூடிய நியாய தீர்ப்பு வந்ததற்காக, வாயை அடைத்தபடினால், வாயை அடைத்தபடினால், பிள்ளைகளுடைய மன உளைச்சலை மாற்றி கொடுத்தபடினால், துக்கத்தெல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றினபடினால், இழந்து போனதை திருப்பி கொடுத்தபடினால நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோமையா. பொய்யாய் குற்றச்சாட்டு மூலமாக, பொய் சாட்சி மூலமாக, பொய்யாய் இருந்ததான பிரிவினை உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவரை இணைத்து வைக்குமாறு வேண்டிக்கிறோம். குடும்ப உறுப்பினர்களை இணைத்து வைக்குமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரை. பொய்யாய் பொய்யாய் வேலையை விட்டு போனவங்களா திரும்ப அந்த வேலையில கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோமையா ஆண்டவரே, சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோமே. பொய்யாய் இழந்து போனாங்க, பொய்யாய் குற்றச்சாட்டுனால, பொய் சாட்சினால இழந்து போன அனைத்தையும் திருப்பி கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சோதரிக்க இனி வர நாட்கள்ல ஆண்டவரே, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய் ஒரு வாய் திறக்காதபடிக்கு, ஒரு வாய் திறக்காதபடிக்கு வாய் அடைக்கப்படட்டும் ஆண்டவரே. இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவரை கொடுத்ததுக்காக நன்றியோடு சோதரி, வாயை அடைத்ததுக்காக, வாயை அடைத்ததுக்காக நன்றியோடு சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் ஆண்டவர். மன உளைச்சல் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்குமாறு வேண்டிக்கிறோம் ஆண்டவரே. துக்கத்தெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுங்க ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ஆண்டவர். இந்த பொய்யினால ஆண்டவரே துன்பத்தை கண்டதான வருஷத்துக்கு ஈடாய் மகிழ்ச்சியை கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து மூலமா ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல வரங்கள் மறவாதே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷம். இந்த பாஸ்டர் சுந்தர் சிங் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், எங்களோடு கூட ஜெபம் பண்ணுங்கள். அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்.
நாங்கள் வீடியோவும் போடுவோம், லைவும் போடுவோம். லைவும் கூட உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கண்டிப்பாக பாருங்கள், நிச்சயமாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். இந்த பொய்ங்கிறது வந்து சாதாரணமாக அந்த ஒரு 20 நிமிஷத்தில் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம். ஆனால் அது வந்து மன உளைச்சல், அது வந்து வேதனை நிறைஞ்ச அந்த பொய் குற்றச்சாட்டு வாங்கினவங்க வேதனை ரொம்பங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த நியாய தீர்ப்பு தருகிறார். நீங்கள் விசுவாசத்தோடு நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தருவார். நான் விசுவாசிக்கிறேன், இனி எனக்கு விரோதமாய், என் ஊழியத்துக்கு விரோதமாய் நிச்சயமாக வாய் அடைக்கப்படும். அதே மாதிரி இதை காண்கின்ற தேவனுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்துக்கும் உங்களுக்கும் விரோதமாய் பொய் பேசுவாரானால் அந்த வாய் அடைக்கப்படும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட்.